தாத்தா அம்மு, வாங்க 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 வாங்க. தாத்தா, நம்ம வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாருங்க. அப்படியா? அடடே, வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? யாழினி. ஓ, நீ அம்முவோட கிளாஸ்மேட்டா? இல்ல தாத்தா, அம்மாவோட மிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அக்கா பொண்ணு. ஓ, கங்காவோட குழந்தையா? ம். உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? ம், எனக்கு உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் தெரியும். உன்னை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாழினி, எங்க தாத்தா இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. வாய் வாய். நீ வா, நம்ம ரூமுக்கு போய் விளையாடலாம். அம்மா, ம். நீங்க 2 பேரும் சமத்தா விளையாடிக்கிட்டு இருங்க. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரியா? சரிப்பா, நீங்க லேட்டா கூட வாங்க. நீங்க வர வரைக்கும் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ம், சரி. வா யாழினி, போலாம். டேய், பார்த்து போங்க 2 பேரும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல விஜய். நேத்து வரைக்கும் அம்முவை காவேரி கிட்ட பேச விடக்கூடாது, க்ளோஸா பழக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே கங்காவோட குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இங்க காவேரி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை தாத்தா. பிரச்சனையா? என்னாச்சுப்பா? நர்மதா ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னேன்ல. ஆ, அந்த பையன் இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்கான். இங்க வந்து அவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்லாம் தெரியல. அதான் அந்த மாதிரி நேரத்துல குழந்தைங்க அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? தெரியல தாத்தா. அதான் அந்த பையன் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வரட்டும், பேசி பார்க்க வேண்டியதான். அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு துணையா கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன் தாத்தா. நான் வர்ற வரைக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா. விஜய், வர்றவன் யாரு எப்படிப்பட்டவன் எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாம இது வயசு பொண்ணு சம்பந்தப்பட்டது. இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணு. சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். ம்.